இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. புனித வின்சென்ட் பால் போல நாமும் ஏழைகளை நேசிப்போம், ஏழைகளின் முகத்தில் கடவுளுடைய திருமுகத்தை காண்போம். இன்னைக்கு வாழ்க்கையில் நாம் செய்கின்ற ஜெபம் ஒரு புறம் இருந்தாலும், மறுபுறம் இயேசுவை போல ஏழை எளியவர்களை, பாவிகளை தேடிச் சென்று அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட அழைப்பு கொடுக்கின்றார். ஏழைகளிடத்தில்தான் விண்ணரசு இருக்கிறது, எளியவர்களிடத்தில்தான் விண்ணரசு இருக்கிறது. இது இயேசு வெறுமனே போதனையாக எடுத்து கூறவில்லை. தான் பிறந்த இடமாக இருந்தாலும் சரி, வளர்ந்த ஊராக இருந்தாலும் சரி, மரித்த இடமாக இருந்தாலும் சரி, அவர் ஏழ்மையில் ஏழ்மையாகத்தான் அந்த ஏழ்மை நிலையை அவர் ஏற்றுக்கொண்டுதான் நம்முடைய ஏழ்மை நிலையை உயர்த்துவதற்காக தன் உயிரை கொடுத்தார். எனவே ஒரு ஏழ்மையின் முன் உதாரணமாக இயேசு கிறிஸ்து வாழ்ந்து அந்த ஏழைகளை நேசிக்க, அந்த ஏழைகளில் இயேசு வாழ்கின்றார் என்பதை உறுதிப்படுத்த தொடர்ந்து பல புனிதர்கள் வழியாக சாட்சியம் பகிர்கின்றார். குறிப்பாக புனித வின்சென்ட் பால் அவர்கள் உலகமெங்கும் தாய் திரு அவை இவற்றுக்கென தனி அமைப்புகளை உருவாக்கி அவற்றின் வழியாக பிஸ்னஸ் எய்ம் அல்லது எந்த ஒரு சுயநலத்தோடு கூடிய ஒரு நோக்கத்திற்காக இவர்கள் உழைக்காமல் முழுக்க முழுக்க ஏழைகள் எளியவர்களை அன்பு செய்கின்ற, சேவை செய்கின்ற, அவர்களுக்காக ஜெபிக்கின்ற மனப்பான்மையோடு உலகமெங்கும் இவர்கள் சங்கமாக இருக்கின்றார்கள், சேவை செய்கிறார்கள். எனவே இந்த நல்ல நாளிலே இந்த ஏழை எளியவர்களை நேசிக்க உதவி செய்த ஒரு மிகப்பெரிய கருவியாக இருந்த புனித வின்சென்ட்டை போல நாமும் இந்த அமைப்புகளில் இணைந்து நிறைய பங்குகளில் இந்த புனித வின்சென்ட் பால் சபை இல்லை, அவற்றின் வழியாக ஒரு 5-10 ஏழை எளிய குடும்பங்கள், குறிப்பாக விதவைகள், அதிலும் குறிப்பாக பிள்ளைகள் இல்லாமல் வயதான காலத்தில் தவிக்கின்ற பெற்றோர்கள், பெரியோர்களுக்கு தேவையான சிறிய சிறிய உதவிகளை நாம் செய்யும் பொழுது நாமும் ஒரு வாழும் புனித வின்சென்ட் பாலாக வாழ்கின்றோம், மாறுகின்றோம். ஏழைகளில் இறைவனை தொடர்ந்து காண இந்த நாளிலே புனித வின்சென்ட் பால் வழியாக இறைவன் எல்லா விதமான ஆசீர்வாதத்தை நமக்கு அருள்வாராக. ஆமென். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க.